திருச்சி தர்காவில் தர்பார் மண்டபத்தில் ஆன்மீக பணி செய்ய ஒரு தரப்பினர் அனுமதி மறுத்து கதவை பூட்டியதால் பரபரப்பு. பணம் கையாடல் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார். திருச்சி சிங்காரத்தோப்பில் உள்ள நத்தர்ஷா தர்காவின் வம்சாவழியில் வந்த பங்காளிகள் பரம்பரையாக செய்து வந்த விளக்குமுறை, அதாவது தர்பார் மண்டபத்தில் ஆன்மீக பணி செய்தல் தொடர்பாக கடந்த 2 வருடமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து வருகிறது. இதில் ஒரு தரப்பினர் தர்காவில் தர்பார் மண்டபத்தின் உள்ளே சென்று வழிபடும் கதவை திடீரென பூட்டிவிட்டனர். இதன் காரணமாக மற்றொரு தரப்பினர் அந்த கதவின் முன்பு அமர்ந்து உடனடியாக கதவை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழிபாட்டுக்கு செல்லும் தர்பார் மண்டபத்தில் பூட்டிய கதவை திறக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். இந்நிலையில் தனக்கு வரவேண்டிய விளக்கு முறையை தராமல் மறுக்கின்றனர் என அகமத் உசேன் என்கிற நசீர்சேன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். நான் ஹசரத் நத்தர்வலி தர்கா வம்சாவளி பங்காளி. என்னுடைய விளக்கு முறை தர வேண்டிய இதை தர்கா ட்ரஸ்டி 2 வருஷமாக ஏலத்துக்கு விட்டு அந்த பணத்தையும் தர்கா இதில் கட்டாமல் அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. சும்மா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு என்ற ஸ்டே ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக ஏலத்துக்கு விட்டு இது பண்ணுறாரு. 3ஆவது வருஷம் நம்ம டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கிட்டு போய் காமிச்சோன்னு சொன்னாக்கா, நீங்கள் டிஸ்மிஸ் ஆகிட்டீங்க, இது தர முடியாது அப்படின்னு திருப்பி இது பண்ணி அவருக்கு வேண்டிய ஆளுக்கு சாவியை கொடுத்துட்டார். இது நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய தாத்தா, என்னுடைய பெரியப்பா, நான் செஞ்சுட்டு வரோம். இந்த விளக்கு முறை நான் 1 வருஷம், எங்களுடைய அண்ணன் முகமது கௌஸ் 1 வருஷமும் செஞ்சுட்டு வர்றது. 2009 கேஸ் ஆனனால இந்த கேஸில் கோர்ட்டில் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கட்டிட்டு விளக்கு முறை செய்யலாம் சொல்லி இன்ஜெக்ஷன் வாங்கி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2021 22 நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். ஆனால் 23 இவர் என்ன சொல்கிறார், உங்கள் கேஸ் 21 டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு தர முடியாது. கேஸ் நாங்கள் போடலை, எங்கள் விளக்கு முறையில் ஒருத்தர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வேணும், எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டார். அது எப்படி பங்கு இருக்குது, நீ கோர்ட்டில் இது நிரூபி அப்படின்னு சொல்லி சொன்னோம். 14 வருஷமாக வாய்தான்னு போயிட்டார். வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு போன பிறகு அவர் கேஸ் கண்டினியூ பண்ணாமல் இருந்தனால அது கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம விளக்குமுறை ஆஸ் பர் ரெக்கார்டு பிரகாரம் எங்களுக்கு தர வேண்டியதானே, டிஸ்மிஸ் ஆன காரணத்தை காமிச்சு விளக்குமுறை சொந்தக்காரன் எங்களுக்கு தர மாட்டேங்கிறார். தராமல் அவருக்கு வேண்டிய ஆளுங்களுக்கு விளக்குமுறையை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறாரு. 2 வருஷமாக ஏலத்துக்கு விட்ட காசும் தர்கா அக்கௌண்ட்டில் சேர்க்கலை. அதையும் என்ன பண்ணிட்டாரு, அது இது பண்ணிட்டாரு. அப்போது நாங்களே போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினோம். ஏற்கனவே ரெக்கார்டு பிரகாரம் நாங்கள் தான் செய்யணும். அதை இது பேஸ் பண்ணி கொடுக்காம கோர்ட்டில் நாங்கள் எதுக்கு ஆர்டர் வாங்கணும்? எங்கள் பொருளில் அவர் பங்கு கேட்டிருக்காரு. பங்கு கேட்டவர் தான் என்ன செய்யணும், கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அவர் நிரூபிக்கணும். அவர் நிரூபிக்காததுக்கு அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னுடைய சாவியை ஒரு இது பண்ணுறாரு, தரமாட்டேன் சாவி அப்படின்னு, ஏலத்துக்கு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு விட்டுட்டார். அது எனக்கு கொடுக்க வேண்டிய சாவி அவர் காசை வாங்கிட்டு வேறு பங்காளியை கொடுத்துட்டார், சம்மந்தமே இல்லாத ஆள்கிட்ட. இந்த விளக்குமுறை பங்குதாரங்க நம்ம எல்லாமே இங்கே இருக்கோம். 2 வருஷமாக எங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் இல்லாதனால சரின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். இந்த தடவை நம்ம டிஸ்மிஸ் ஆர்டர் கையில் வச்சுருக்கோம். அதை காமிச்சு சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்கிறார் அவர். நம்ம இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். போலீஸில் பெட்டிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது இப்போ கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம். அவங்களே வர சொல்லியிருக்காங்க, விளக்குமுறை சாவி கொடுத்தவங்களுக்காக வர சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரஸ்டியே கிடையாது. ஃபஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் இவர் என்ன பண்ணி இந்த மாதிரி நாட்டம் பண்ணிகிட்டு இருக்கார். ட்ரஸ்டி இதில் கோர்ட்லேருந்து இவருக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வந்துருச்சு. இவர் 24ஆம் தேதியே போய் திருப்பி அவர் இது பண்ணோம். வக்ஃப் போர்டுக்கெலாம் போன வருஷமே நம்ம லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. வக்ஃப் போர்டில் வக்கீலை வச்சு இது மாதிரி டிஸ்மிஸ் ஆனதை காரணத்தை வச்சு இவங்க இது ஏலத்துக்கு விடக்கூடாது, இது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி வக்கீலை வச்சு நோட்டீஸ் கொடுத்தாலும் அது நோட்டீஸை எடுக்க மறுத்துட்டார். திருப்பி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்குறாரு. டிஸ்மிஸ் ஆன கேஸுக்கு நான் யார்கிட்ட போய் ஆர்டர் வாங்குறது? எதிர்த்து கேஸ் போட்டவர் ஒன்றும் இல்லை. 21 செஞ்சுருக்கோம், நம்ம 22 செஞ்சுருக்கோம். 23 என்னுடைய விளக்கு முறையும் ஏலத்துக்கு விட்டார். 24 இவருடைய விளக்கு முறையும் எங்கள் அண்ணன் முகமது கௌஸுடைய விளக்கு முறையும் இது பண்ணி விட்டார். விட்டு அந்த பணத்தையும் தர்கா இதில் அக்கௌண்ட்டில் வரல. இந்த வருஷம் நான் டிஸ்மிஸ் ஆர்டர் வச்சுட்டு கேட்டோன்னு சொன்னாக்கா, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. நான் கேட்டேன், எனக்கு செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்கா? நாங்கள் செய்யணுங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக 60 வருஷமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா செஞ்சார், எங்கள் பெரியப்பா செஞ்சார், நான் செஞ்சேன், எல்லாம் ரெக்கார்டில் ஆயிருக்கு. எல்லாம் ரெக்கார்டில் கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம
தர்காவில் ரெக்கார்ட் இருக்குது. அது எடுத்து காமிங்கன்னா அவன் தர்காவில் ரெக்கார்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ பணம் கையாளர் பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40,000 விட்டாங்க 2023. 2024 40,000. இப்போ வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டே இல்லை, ஏலத்துக்கே விடாமல் ஒன்றும் வந்து அவங்களுக்குள்ளே பேசி இது பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க என்னன்னு தெரியல நமக்கு.